ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட முடிவுகள் இன்னைக்கு வெளியாகிருக்கு. திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்திருக்கு. இருந்தாலும் 23,810 ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சி சார்பாக பெற்றிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 15%. இது நாம் தமிழர் கட்சிக்கு அபார வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல வாதிக்கப்படுது. இந்த அபார வளர்ச்சின்றது உண்மையா பொய்யா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோட இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதோட முடிவுகள் வெளியாகி இருக்கு. இந்த முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது எதிர்பார்த்த முடிவுகள் தான். இப்ப திமுக அங்க கண்டிப்பா வெற்றி பெற போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதிமுக போட்டியில் இல்ல, பாஜக போட்டியில் இல்ல, தேமுதிக அவங்களும் கூட போட்டியில் இல்ல, பாஜக கூட்டணியில் எந்த கட்சியுமே போட்டியில் இல்லாத ஒரு சூழலில் 2 பேர் தான் இந்த தேர்தலில் இருமுனை போட்டி தான் நடந்துச்சு. அதுல திமுக 1,14,439 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இரண்டாவதாக வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சி 23,810 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இப்ப இந்த முடிவு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகளை வாங்க போகிறது? ஏன்னா மற்ற எந்த பிரதான எதிர்கட்சிகளும் இல்லாத சூழலில் நாங்கள் தான் பிரபாகரனின் துப்பாக்கியா பெரியாரின் கைத்தடியா அப்படின்லாம் ரைமிங்கா டயலாக் பேசிட்டு, பிரபாகரனா பெரியாரா, பிரபாகரனின் பிள்ளைகளா இல்ல பெரியாரின் பிள்ளைகளா, வாங்கடா மோதி பார்க்கலாம் அப்படின்னு வாய்கிளிய வீரவசனம் பேசினார் சீமான். தொடர்ச்சியாக பெரியார் மீது ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் அவதூறான பொய்யான அத்தனை கருத்துக்களை சொல்லி ஈரோட்டு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதே ஈரோட்டில் போய் இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுதான்டா அப்படின்லாம் பயங்கரமா பஞ்ச் டயலாக் அடிச்சாரு. இன்னும் சொல்ல போனால் பாஜகவினரும் RSS சங்கிகளும் முதன்மையாக சீமான் பேசுனது சரி, இத்தனை ஆண்டுகளில் 50 ஆண்டுகளில் பெரியாரை அட்டாக் பண்ண ஆதாரம் தரோம். ஆமா, நாங்க ஆதாரம் தரோம், பெரியாரை அட்டாக் பண்ண ஒரு மாவீரன் வந்துட்டான் அப்படியெல்லாம் இந்த பார்ப்பன குஞ்சுகள் இந்த சீமான் என்கின்ற வளர்ப்பு பிராணியை தூண்டி விட்டு கொண்டாட்டம் நடத்தினார்கள். அதற்கு இன்றைக்கு ஒரு மாபெரும் பதிலடி கிடைச்சிருக்குது. ஈரோடு மண்ணில் ஈரோட்டு மக்கள் அது பெரியார் மண் தான் அப்படின்னு சொல்லி பெரியார் மண்ணில் சீமானை புதைத்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கே தங்களுடைய நிலை என்ன அப்படின்றத நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காட்டிட்டாங்க. சீதாலட்சுமி என்ன பண்ணாங்க? ஐயையோ இங்க கள்ள ஓட்டு போடுறாங்க, ஐயையோ அங்க கள்ள ஓட்டு போடுறாங்க. 50% பேர் எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனா அதை தடுப்பதற்காக மற்றவர்கள் கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு விசித்திரமான ஒரு விளக்கத்தை அந்த அம்மா கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த அம்மா ஒப்பாரி வைக்கும் போதே தெரியும் இது டெபாசிட் கூட தேராது அப்படின்னு. அதாவது இந்த தேர்தலை நம்ம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி என்னன்னா, எந்த கட்சியுமே இல்ல, திமுக எதிர்ப்பு, இந்த 2 வாக்குகள் மட்டும்தான் ஈரோடு இடைத்தேர்தலில் பிரதான பாத்திரம் வகிக்குது. அப்ப திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் ஆன்டி டிஎம்கே அவங்க கூட முழுசா சீமானுக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்றதான் இது தெளிவா காட்டுது. இப்ப கடந்த இடைத்தேர்தலில், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக 12,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழரும் சற்று ஏறக்குறைய 11,000 சில்லற வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இப்ப இன்றைக்கு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 23,810 இருக்குது. அதுவும் ரவுண்டா 24 கூட ஆகல. அப்ப பாஜகவினர் வாக்களித்தும் கூட டெபாசிட் பெற முடியாத ஒரு அரசியல் அனாதையாக சீமான் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறார் அப்படின்றத தேர்தல் நாம் தமிழருக்கு பிரியம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நடக்கல. இல்ல, அதுவும் நடக்கல. ஏன்னா சீமான் கொஞ்ச நஞ்சம் வாய வச்சது இல்ல. இப்ப ஜெயலலிதா பத்தி என்ன சொல்றாங்க? 3 ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுத்திருக்குது, அது திராவிட சுடுகாடு அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்க விமர்சிக்கலாம். இப்போ கொள்ளைக்காரின்னு விமர்சிக்கலாம், ஊழல் ராணின்னு விமர்சிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இது ஒரு தனி மனித தாக்குதல் இல்லையா? விஜய் என்ன சொன்னாரு? நடு ரோட்ல அடிபட்டு செத்து போவ அப்படின்னாரு. இப்படி விஜயகாந்த நல்ல கண்ணு கால் கட்ட விரல் மயிருக்கு சமமாவானாடா, அவன் தெலுங்கண்டா, அவன் ஒரு குடிகாரன்டான்னு இவரே தான் பேசினாரு. இப்படி பேசுகின்ற இந்த நபரை எந்த கட்சியினர் ஆதரிப்பார்கள்? 2 தரப்பு தான் ஆதரிக்க முடியும். ஒண்ணு ஜாதி வெறியர்கள், இன்னொன்னு மதவெறியர்கள். இந்த ஜாதி வெறியர்களும் மதவெறியர்களும் இன்றைக்கு பெரியார் மண்ணில் ஈரோட்டில் பெரியார் முன்னாடி மீண்டும் ஒரு முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்றதா இந்த தேர்தல் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி. தேர்தல் பிரச்சாரத்திலேயே சீமான் வாக்கு கேட்கும் போதே சொல்லி கேட்டான். என்ன கேட்டான்? இப்ப எங்களோட அரசியல் கோட்பாடு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாக்கு போடுங்க, இல்லைன்னா வாய்க்கரிசி போடுங்க, ஏற்கனவே எங்களை நடுரோட்ல நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, தூக்கி சுடுகாட்டுல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஈரோடு மக்களிடம்
அந்த தந்தை பெரியார் பிறந்த அந்த மண்ணின் மக்களிடம் போய் கோரிக்கை வச்சான். அந்த மக்கள் தெளிவா முடிவெடுத்து சுடுகாட்டுல தூக்கி போட்டு வாய்க்கரிசி போட்டு, அப்பையும் கூட பாருங்களேன், எவனாவது வந்து வாய்க்கரிசி போட மாட்டானா, பொணமானாலும் வாயில ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு அலையிற ஒரு ஈன ஜென்மமா இந்த நாய் வந்து இருக்கிறான்னு பாருங்க. அப்படி அந்த மக்கள் மண்ணள்ளி போட்டு புதைச்சு எல்லா சடங்கையும் முடித்திருக்கிறார்கள். சீமான் கதை ஈரோட்டில் முடிக்கப்பட்டு இருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய திசைவழி அப்படின்றது பெரியார் வழிதான். அந்த வழியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்றது மீண்டும் ஒரு முறை உறுதியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல வந்து டெபாசிட்டை இழந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்க 8% வாக்கு தான் வச்சிருந்தாங்க. இது வந்து 15% உயர்ந்து இருக்குது. அப்போ இது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அபார வளர்ச்சிக்கு ஒரே எலெக்ஷன்ல கொண்டு போயிருக்குது அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அதை எப்படி பாக்க? அதான் நீங்க சொல்ற இதே விஷயத்த வந்து சாட்டை துரைமுருகன், மாரிதாஸ், குறிப்பா மாரிதாஸ், ரவீந்திரன் துரைசாமி, இவங்க 2 பேரும் அடிச்சு சொல்றாங்க, வளர்ந்துட்டார் சீமான், சீமான் வந்து 8 தாண்டிட்டார், 15 வந்து தொட்டுட்டார் அப்படின்னு வந்து இன்றைக்கு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. இப்ப இதுல அடிப்படையாக ஒரு கணக்கை நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப மொத்த பதிவான வாக்குகளில் திமுகவுக்கு 1,14,439 வாக்குகள் திமுகவுக்கு பதிவாயிருக்குது. அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு 23,810 வாக்குகள் பதிவாயிருக்குது. அது போக நோட்டாவுக்கு ஒரு 6,000 சில்லற வாக்குகள் பதிவாயிருக்குது. இப்ப இதுல இவங்க சொல்ற கணக்கீட்டின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு 15% வந்து விட்டது. அவங்களோட வாக்கு வங்கி ஏற்கனவே 8% இருக்குது, அது இப்ப 15ஆக உயர்ந்து விட்டது அப்படின்ற கணக்கை யாராலாவது இன்னைக்கு எல்லாத்திலும் பேசுறானுங்கல்ல, பேசுறது உண்மையாக இருந்தால் திமுகவுக்கு 75%, அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிறது 47% வாக்கு வங்கி, அது 75 மாறிடுச்சு அப்படின்றத ஒத்துக்குவாங்களா? இப்ப இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டிக்கே வரல. அப்படி இல்லாத சூழலில் ஒரு தேர்தல் நடக்குது. அதுல அதிமுக வாக்காளர்களும் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது இந்த 1,14,000 வாக்குகள்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மீதமுள்ள வாக்குகள் இப்ப கடந்த தேர்தலை வந்து எடுத்து பார்த்தோம்னா, இப்ப 2024 ஈரோடு இடைத்தேர்தல் திமுக 86,646 வாக்குகள், அதிமுக 34,817 வாக்குகள், நாம் தமிழர் 12,802 வாக்குகள், பாஜக 12,784 வாக்குகள், நோட்டா 2,400 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதுல பாருங்களேன், அதிமுக 34,817 வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்களா, அது டிஎம்கேவோட ஆட் பண்ணிக்கலாம், அங்க வாக்குகள் வந்து போயிருக்குது 1,14,000. இது ரெண்டும் வந்து டேலி ஆகுது. அதே போல நாம் தமிழர் பாஜக அது ரெண்டையும் கூட்டினா 24,000 வருது. அப்ப வாக்குகள் இப்படித்தான் வந்து மாறி இருக்கிறது. அப்போ இதை வைத்து கொண்டு பிரதான போட்டியாளர்கள் இருக்கும் பொழுதுதான் அங்க என்ன கலை யதார்த்தம், ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை % மக்கள் வந்து ஆக்சுவலா வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். இல்ல சீமான் 15% அப்படிதான் அப்படின்னு நீங்க சொல்லதாக இருந்தால் திமுகவினுடைய வாக்கு வங்கி 75% உயர்ந்து விட்டது. அப்ப அதிமுகவுக்கு எத்தனை % வாக்கு வங்கி இருக்குது? அவங்க எல்லாம் கணக்குல இல்லையா? பாஜக ஒரு கூட்டணியை வச்சிருக்கிறாங்க, பாமக ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்குது, இப்ப மத்த கட்சிகள்லாம் வந்து வாக்கு வங்கி இருக்குது. அதெல்லாம் இந்த தேர்தலில் வந்த ஓட்டுன்றத வாக்கு வங்கியா பார்க்க கூடாது அப்படின்றது. ஆமா, இது வாக்கு வங்கியா பார்ப்பதற்கு எந்த அடிப்படையுமே இதுல கிடையாது. இந்த யதார்த்தம் வந்து யாருக்குமே புரியாதா? எல்லாருக்குமே புரியும். ஏன் இவர்கள் ரவீந்திரன் துரைசாமி, சாட்டை துரைமுருகன், மாரிதாஸ் இவர்கள் தொடர்ச்சியாக இதை வந்து சொல்றாங்க அப்படின்னா, பெரியாரை அட்டாக் பண்ணா இங்க வாக்கு கிடைக்கும், பெரியாரை வந்து எதிர்த்து பெரியாருக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினால் இங்கு வாக்கு கிடைக்கும், அதற்கு உதாரணம் பாருங்கள் சீமான் அப்படின்னு வந்து காட்டுவதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபடுறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அடிச்சு நொறுக்கிட்டாரு பெரியாருன்னாங்க, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இவரை பாருங்க அதிக வாக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு ஜால்ஜாப்பு காட்டுறானுங்க. அதாவது எல்லாரும் டிவியை திறந்து வச்சுக்கிட்டு நம்ம கட்சி வந்து எத்தனை வாக்கு வாங்குது, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஆளுங்கட்சிக்கும் நமக்கும் எத்தனை வாக்குகள் வந்து வித்தியாசத்துல போயிட்டு இருக்குது, இந்த சுற்றுல வந்து நமக்கு அதிக வாக்கு கிடைக்கும், இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆனா இவனுங்க சாட்டை துறைமுறைகள்ல இருந்து நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் டிவி பெட்டியை திறந்து வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை ரவுண்டு இருக்குது, 5 ரவுண்டு இருக்கா, 8 ரவுண்டு இருக்கா, 10 ரவுண்டு இருக்கா, ஆண்டவனே கடவுளே எப்படியாவது 25,777 வாக்குகள் வந்துடணும் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தானுங்க. டெபாசிட்டுக்கு எவ்வளவு வாக்கு வித்தியாசம் அப்படின்னா 1,967 வாக்குகள், 23,810 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. 25,777 வாக்கு வாங்கினா டெபாசிட் கிடைச்சிருக்கும். அதுல 1,967 வாக்குகள் வித்தியாசம்.
1967 திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த ஆண்டு. டெபாசிட்டுக்காக போராடிக்கிட்டு அதோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற கும்பல் நான் திராவிடத்தை ஒழிக்க போறேன் அப்படின்றான். இதை விட ஏதாவது ஒரு காமெடி இருக்குதா? பெரியார் யாரு தெரியுங்களா? தான் பொது வாழ்க்கைக்கு வரும் பொழுது 29 ஈரோட்டினுடைய நகரசபை சேர்மன் பதவி உட்பட 29 பதவிகளை தூக்கி எறிந்து விட்டு வந்தார். அரசியலில் தேர்தல் அரசியல் அவர் இல்லை, இயக்க அரசியலில் இருக்கும் பொழுது 2 முறை அவரை இந்த மாகாணத்தினுடைய பிரீமியர், அதாவது முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்த போதும் அதை ஏற்க மறுத்தவர் தந்தை பெரியார். அவர்கிட்ட டெபாசிட்டே வாங்க துப்புல்லாத ஒரு எச்சகலை போட்டியிட்டு ஜெயிச்சரலான்னு நினைக்கிறாங்க. இது முடியுமா? தேர்தலில் 2 கட்சி தான் பிரதான கட்சி. இதுல திமுக, நாம் தமிழர். இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒரு வாக்கு இருக்குது இல்ல, அந்த வாக்குகள் எப்படினாலுமே அது நாம் தமிழருக்கு தான் விழுந்தாகணும். அது கூட விழுகலையே. ஏன்னா சாதியவாதிகள், மதவாதிகள் இவங்க 2 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கிறான். அதுலயே அந்த 23,810 ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ப மற்றவர்கள் கூட சீண்டுவதற்கு ஆள் இல்லாத ஒரு சீல் பிடித்த பிணமாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அப்படின்றதுக்கு இதை விட மிகச்சிறந்த உதாரணம் வேற ஏதாவது வேணுமா? இப்ப ஒரு போட்டிக்கு ஆளே வரல, 2 பேர் தான் போட்டி, நாங்க 2வது இடம் வந்துட்டோம் அப்படின்றானுங்க. வெக்கமா இல்ல? இன்னும் சொல்ல போனா தபால் வாக்குகள் 197 வாக்குகள் திமுக விழுது, நாம் தமிழர் கட்சிக்கு 13 வாக்குகள் விழுது. நோட்டாவுக்கு எவ்வளவு வாக்கு தெரியுங்களா விழுந்திருக்குது? 18 வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்திருக்குது. அப்ப படித்த இடஒதுக்கீட்டின் மூலமாக அரசு வேலைக்கு வந்த இந்த பார்ப்பனர் அல்லாத மக்கள், அவங்க அரசு ஊழியர்கள், அவங்களுடைய வாக்கு யார் பக்கம் இருக்குது அப்படின்னா பெரியார் பக்கம் தான் இருக்குது. அது மிகச்சிறந்த உதாரணம். யோசிச்சு பாருங்க, நோட்டாவோட போட்டி போடுற ஒரு கட்சியா தான் நாம் தமிழர் கட்சி இருந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு சீனுமயிரா? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார் அப்படின்றவர் ஒரு உடைக்க முடியாத ஒரு தடையார அரணாக இருக்கிறார். இந்து ராஷ்டிரா தமிழ்நாட்டிற்குள் கால் பதிக்க முடியாமல் இருப்பதற்கு பெரியார் ஒரு காரணமாக இருக்கிறார். பெரியாரை எப்படியெல்லாம் காலி பண்ணலாம். இப்ப இதை பற்றி நளின் மேத்தா த நியூ பிஜேபி அப்படின்ற தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரஜினியை ஒரு நடிகரை வைத்து ட்ரை பண்ணாங்க, நடக்கல. அப்ப இதை உடைப்பதற்காக ஒவ்வொரு ஆளா இறக்குறாங்க அப்படின்றாங்க. அப்ப தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டு ஒரு தமிழ் ஐடென்டிட்டியோட இருந்துகிட்டு பெரியாரா தேவரா, பெரியாரா காமராஜரா, பெரியாரா வஉசியா, பெரியாரா அம்பேத்கரா அப்படின்ற அரசியலை செய்து பெரியாரை உடைத்து விடலாம் அப்படின்னு இந்த RSS பிஜேபி கும்பல் கனவு கண்டுச்சு. இப்ப இந்த தேர்தலே அப்படிதானே நடந்துச்சு. அதிமுக ஏன் போட்டியிடல? பாஜக ஏன் போட்டியிடல? பாஜக தானே தன்னை 2வது பெரிய கட்சி அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்குது. அதுவும் கொங்கு மண்டலத்தில் கொங்கு நாடு கேட்கிற கொங்குல தான் எங்களுக்கு பயங்கர செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்ற இடத்துல ஏன் பாஜக போட்டியிடல? இது ஒரு முன்னோட்டமா, இதை ஒரு சோதனையா செஞ்சு பார்த்திருக்குது பாஜக. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக போட்டியிடாமல், பாஜக போட்டியிடாமல், மற்ற எந்த கட்சியும் போட்டியிடாமல், திமுக எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, இது 2 மட்டுமே அரசியல் அஜெண்டாவாக வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சியை களமிறக்கி பின்னாடி இருந்த அத்தனை வேலைகளையும் பாஜக செய்தது. ஆனா செய்ததனுடைய விளைவு என்ன? தோல்வியைத்தான் ஈரோடு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது பெரியார் மண் அப்படின்றது பலமுறை நிரூபணமா இருக்குது, மீண்டும் ஒரு முறை நிரூபணம் ஆகியுள்ளது. அண்ணாமலை கிட்ட ஈரோடு இடைத்தேர்தல் முடிவை பத்தி கருத்து கேட்கும் போது பெரியார் சீமான் அவர்கள் ரொம்ப பேசிட்டாரு, கிட்டத்தட்ட ஆபாசமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா அவரே முன்வைக்கிறாரு. இது எப்படி பாக்குறது? இல்ல, அவர் சொல்றது 2 விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பெரியாரை முன்வைத்து ஆதரவாக வாக்குகளோ எதிராக வாக்குகளோ அப்படியெல்லாம் விளையறது இல்லை. பெரியாருக்கும் தேர்தல் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெரியாரை தமிழ்நாடு எப்பொழுதோ கடந்து விட்டது அப்படின்றாரு. பெரியாரை தமிழ்நாடு கடந்து விட்டதா? கடந்த 3 தேர்தல்களில் ஒன்றியத்தில் பாஜகவினுடைய ஆட்சி இருக்குது. அதுல தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன? எத்தனை எம்பி தமிழ்நாட்டில இருந்து மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஒண்ணுமே கிடையாது, 0. இதுக்கு யார் காரணம்? தந்தை பெரியார் தான் காரணம். இப்ப இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒரு கட்டத்துல ஆபாசமா மாறிடுச்சு அப்படின்லாம் கருத்து சொல்றாப்புல. இந்த ஆபாச மயிருக்கு தானே நீ ஆதாரம் கொடுக்குறன்னு அண்ணாமலை என்ன சொன்னாரு? சீமான் என்ன சொன்னதெல்லாம் உண்மைங்க, அது இருக்குதுங்க, பெரியார் சொல்லிருக்கிறாருங்க, அதை வெளிப்படையா என்னால பேச முடியாதுங்க, நான் வேணா ஆதாரம் கொடுக்குறேங்க அப்படின்னாப்புல. அந்த ஆபாச பேச்சுக்கு தான், அந்த அருவருக்கத்தக்க பேச்சுக்கு தான் நீ ஆதாரம் கொடுக்குறன்னு.
ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த திருட்டு பைய சீமானும் சரி, இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் சரி, இப்ப வரைக்கும் எந்த விளக்கமாவது வந்து கொடுத்துருக்காங்களா, எந்த ஆதாரத்தையாவது எடுத்துட்டு வந்து நீட்டி இருக்கிறாங்களா? இப்ப இதுல அண்ணாமலை பேச்சில் இருந்து தெரிகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக வழக்கம் போல ரஜினி என்கின்ற எலியை ஒரு பரிசோதனை கூடத்துல இறக்கி பார்ப்பாங்க. பெரியாருக்கு எதிராக வந்து இந்த எலியை பேச வைப்போம், அந்த எலி பேசுனுச்சுன்னா மத்தவங்க எல்லாம் வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து அந்த எலியை இறக்கி பார்த்தாங்க. துக்ளக் படிக்கிறவன் தான் அறிவாளி, இப்படி எல்லாம் வந்து பேசி ஆதாரம்னு வந்து மொக்கையான ஆதாரங்களை கையில எடுத்துட்டு வந்து காட்டி ரஜினி அசிங்கப்பட்டு என்ன ஆனாரு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ஒரு பஃபூன், ஒரு சோதனை எலி இல்லை, இது ஒரு பெரிச்சாளி. இந்த பெரிச்சாலியை இறக்கி விட்டாங்க. இந்த பெரிச்சாலி கண்டமாய் இன்னைக்கு அம்மனமா நிர்வாணமா வந்து ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் காட்டிருச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, நாங்க தான் அன்னைக்கே சொன்னோமே இந்த பெரிச்சாலி அம்மனமா நிக்க போகுது அப்படின்னு. இவர் ஏதோ அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்பட்டமான ஒரு கள்ள கூட்டணி. அதிமுக பாஜக போட்டியிடாதனுடைய நோக்கம் என்ன? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அன்றைக்கு பாஜகவிற்கு வழிவிட்டு அதிமுக நின்றுச்சு. இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ரெண்டு பேருமே வந்து தன்னுடைய அடியாளான சீமானுக்கு வெளிவிட்டு நின்னாங்க. எப்படி வெளிவிட்டாலும் தமிழ்நாடு மக்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை, அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படின்றதா இந்த முடிவுகள் காட்டுற செய்தி. இதுல மீண்டும் மீண்டும் பாடம் படித்து கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல எச் ராஜா இது போன்ற பார்ப்பன ஓநாய்களை விட்டு பெரியாருக்கு எதிராக பேச வச்சு பார்த்தாங்க, அது ஒன்றும் நடக்கல. அப்ப பெரியார பேசாம இருப்போம் அப்படின்னு கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க, அப்பையும் வாக்குகள் கிடைக்கல. சரி, அவங்க இனத்தில இருந்தே பார்ப்பனர் அல்லாத சமூகத்தில் இருந்து ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த அண்ணாமலையை கொண்டு வந்து போடுவோம். மோடி போன தடவை எலெக்ஷன் அப்ப பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? அண்ணாமலை அவர் வந்து பெரிய ஜாதியை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னார்ல. அவருக்கு என்ன எதுக்கு அந்த பதவி அப்படின்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால. அப்ப அதை ட்ரை பண்ணாங்க, ஒரு பார்ப்பனர் அல்லாதவரையே கொண்டு வந்து நிறுத்தி வாக்குகளை வாங்கிடலாமா அப்படின்னு. அதுவும் நடக்கவில்லை. இறுதியாக தமிழ் என்று பேசி திரள் நிதியும் பாஜகவினுடைய ஏஜெண்டாகவும் நாக்பூரின் நாயாவும் குலைத்து கொண்டு இருக்கின்ற இந்த சீமானை வெளிப்படையாகவே இறக்கி விட்டு பார்க்கலாம். ஏங்க, இந்த சீமானுக்கு யோசிச்சு பாருங்க, ஜி கார்னர் திருச்சியில இருக்குது. அந்த மைதானம் ஒன்றிய அரசினுடைய ரயில்வே துறைக்கு சொந்தமான இடம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன், எல்டிடி இந்த அமைப்புகள்லாம் யாரு? இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த மாவீரர் நாள் வந்து அந்த அமைப்பையும் அந்த ஈழத்திற்காக போராடி உயிரிழந்த அந்த புலிகள் அமைப்பு உறுப்பினர்களையும் வந்து நினைவு கூறுவதற்கான ஒரு நாள். யூனிஃபார்மோட தான் போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து வைப்பாங்க. அப்படி ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு இடத்த அண்ணாமலை வாங்கி கொடுக்குறாரு. எதுக்கு வாங்கி கொடுக்குறாரு? பிரபாகரன் மேல இருக்கிற பாசமா, எல்டிடி மேல இருக்கிற பாசமா, இல்ல தனியில அங்க அமையணும் அப்படின்ற பாசமா? தாம் போடுற எலும்பு துண்டுக்கு ஆடுகின்ற நாய்க்கு இடம் வாங்கி கொடுக்கணும். இந்த நாய்க்கு இடம் கொடுத்தாதான் மேடை போட்டு திமுக வந்து திட்டம், திராவிடத்தை திட்டம் அப்படின்றதுக்காக தான் இதை பண்றாங்க. அப்படித்தான் இந்த தேர்தலிலும் இந்த வெறி நாயை, இந்த நாக்பூர் நாயை இறக்கி விட்டாங்க. ஆனா எவ்வளவு வெறி கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் பெரியார். ஏன்னா அங்க இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிறாங்க. அவங்கள குறி வச்சு பழனி பாபா போட்டோ வச்சு என் முன்னத்தியர் என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்லாம். இன்னொரு பக்கம் இன்னொரு எக்ஸ்டெண்டுக்கு போய் பார்ப்பான், அவன் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னா என்னென்ன உருட்டான்றீங்க? பெரியாரே மண்ணுதான் அப்படின்லாம் வந்து முறுக்கலாம். என்ன முறுக்கியும் மக்கள் வந்து இந்த நாயை செருப்பால அடிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக பாஜக மீண்டும் ஒரு முறை பாடத்தை கற்று இருக்கிறார்கள். அவங்க வந்து ஏற்கனவே வந்து அண்ணாமலை தலைவரான பிறகு, எல்முருகன் வந்த பிறகு வெளிப்படையா பெரியாரை பத்தி எல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியாவே இருப்பாங்க. பெரியாரை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவரு முன்னாடி இருந்த ஒரு பெரிய தலைவருங்க, அவரு வந்து ஒரு பெரிய சீர்திருத்தவாதிங்க, அந்த மாதிரி பொதுப்படையான பதில சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துக்குவாங்க. இப்பயும் அண்ணாமலை அப்படித்தானே பண்றாரு. அவர் தில்லு இருந்தா அதானே செய்யணும். தில்லு இருந்தா அமித்ஷா எப்படி அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக பேசி செருப்படி வாங்கிட்டாரோ அந்த மாதிரி முடிஞ்சா பேசி காட்டு. ஏன்னா அவ்வளவு பயம் வந்து உங்க எல்லாருக்குமே இருக்குது. பெரியாரை பற்றி பேசினால் நாம் தமிழருக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சிக்குமே தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்படின்றத இந்த தேர்தல் வந்து நிலைநாட்டி இருக்கிறது. பெரியார் குறித்து இவ்வளவு அவதூறா பேசியும், ஏற்கனவே பல தலைவர்களை பத்தி அவதூறா பேசியும், ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 23,000 சில்லற வாக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது எப்படி பாக்குறது? இல்ல அதாங்க, இது வந்து நம்ம சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விவகாரம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு வலதுசாரி பாசிசம் வந்து வளர்ந்து வருகிறது. அந்த பாசிசம் ஒன்று பாஜக அப்படின்ற காவி இந்துத்துவா
பார்ப்பன பாசிஸ்டுகள் அந்த வடிவத்துல இருக்குது. இன்னொரு புறம் தமிழ் இந்துத்துவாவாக இன்னொரு வடிவம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் மூலமாக இருக்குது. மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக, மத சிறுபான்மையினருக்கு வந்து எதிராக, எந்நேரமும் அச்சுறுத்தும் வகையில், வட இந்திய தொழிலாளிகளுக்கு எதிராக அச்சுறுத்தும் வகையில், இப்படி தேச மத இன மொழி அடிப்படையில் சிறுபான்மையாக இருக்கின்ற மக்களை எதிரிகளாக வந்து காட்டி அரசியல் செய்வது. அதை ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் செய்து, இன்னொரு பக்கம் பாஜகவும் செய்கிறது. இப்ப இதனுடைய வாக்கு வங்கி வந்து இன்றைக்கு ஒன்றாக சங்கமித்திருக்கிறது. அதுதான் அந்த 23,810 வாக்குகள். அந்த 23,000 வாக்குகள் அப்படின்றது பாசிசத்திற்கு ஆதரவாக விழுந்த வாக்குகள். அதை நம்ம வந்து டெபாசிட் வாங்கல அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த வாக்குகளை நம்மால் வந்து கடந்து செல்ல முடியாது. ஏன்னா இவங்க தான் வந்து கலவரத்தை தூண்டுபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் வந்து எல்லா பிரச்சனையை தூண்டுபவர்களாகவும் இருக்க போகிறார்கள். அதற்கான ஒரு அடிப்படை இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல பாக்குறோம். ஒரு பக்கம் சீமானுடைய வேலை என்ன? நார்மலைஸ் பண்ணி விடுறது. தமிழ்நாட்டு மேடைகளில் மதத்தை முன்வைத்து, கடவுளை முன்வைத்து என்னைக்குங்க அரசியல் நடந்திருக்குது? ஆனா சீமான் முருகனை முப்பாட்டன் அப்படின்னு சீமானை அரசியல் மயப்படுத்துகின்ற வேலையை செய்தார். அந்த அரசியலை கையில் எடுத்து முருகனை காவிமயப்படுத்துகின்ற வேலையை இன்றைக்கு பாஜக செஞ்சிருச்சு. அதை தானே கந்த சஷ்டி கவசம் பிரச்சனை கிளப்புனா. இன்னைக்கு வந்து தைப்பூசம் வந்த உடனே திருப்பரங்குன்ற மலை கந்தர் மலையா சிக்கந்தர் மலையான்னு இவனே வந்து கிளப்பி விட்டு மாபெரும் வந்து ஒரு பிரச்சனையை பண்றான். அப்ப பாஜகவிற்கு வழி அமைத்து வழியை சுத்தம் செய்து கொண்டு நடக்கின்ற பார்ப்பன முள்பொறுக்கிகளாக இந்த நாம் தமிழர் கட்சிகள் இருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் அவர்களுக்கு பின்னால் பல்லக்கில் பவனி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப ஒரு சேர இந்த ரெண்டு கும்பலையும் நம்ம வந்து வீழ்த்த வேண்டிய தேவை நம்ம மக்களுக்கு வந்து இருக்கு. ஏன்னா சீமானே இதுல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சீமானுக்கு இந்த தேர்தலில் என்ன அப்படின்னா, பெரியாரை திட்டுவதன் மூலமாக இப்ப விஜய் வந்துட்டாரு அரசியலுக்கு, அவர் தன்னுடைய வாக்குகளை எடுத்து சாப்பிட்டுருவாரு. அப்ப நம்ம பெரியாரை திட்டுவதன் வாயிலாக பாஜகவினுடைய வாக்கு வங்கி, அந்த வலதுசாரி வாக்கு வங்கியை முழுவதுமாக தான் அனுபவிக்க வேணும் அப்படின்றதற்காகவும் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறார். அது வந்து சீமானுக்கு கை கொடுத்திருக்கிறது. அதனால வெறும் இந்த 23,810 வாக்குகள் அப்படின்றத சாதாரணமாக பார்க்க கூடாது. தமிழ்நாட்டில் பாசிசம் வளர்ந்து வருகிறது, அதற்கு ஒரு அடித்தளம் இருக்கிறது அப்படின்றதுக்கான நம்பர் தான் இந்த 23,810. இத அரசியல் முற்போக்கு அரசியல் சக்திகள், ஜனநாயக சக்திகள் நுட்பமா கவனிக்கணும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.